நீங்க சொல்லுங்க. அவமானம் அனுபவம் அவசியம். அது ஏன் அவசியம்? கிராஸ் பண்ணாதான் சிந்திக்க வைக்கும். என்னை ஏன் ஒருத்த அவமானப்படுத்துறாங்கிறது சிந்தணும். அதை சிந்திக்கணும். அதை அப்பதான் அதை ஓவர் கம் பண்ண முடியும். அவன் மேல கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் வராது. அந்த டாக் ஏன் டாகை பார்த்து யோசிக்கணும். அப்பதான் நாம ஒரு டாக் சொல்ல முடியும். நம்ம நான் ஜெனரலா சொல்லுவேன், 20s to 30s வரைக்கும் அவமானங்கள் இருக்கிறது தான் அனுபவம். அந்த அனுபவத்தை வச்சுதான் நீங்க நான் ஒரு இதுக்கே சொல்லியிருக்கேன், லைஃப்க்கு நான் பிறக்கும் ஒரு பாலோட பிறகுறோம். அந்த பால் எடுத்து அனுபவம் வந்தாது, அதை எடுத்து இன்னொருத்தர் அடிக்கிறோம். ஒருத்தர் ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். அந்த பால் பெருசாகிட்டே போகும். அதுதான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பால். அதை வச்சுதான் ஆஃப்டர் 30s நீங்க லைஃப் அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது அப்புறம் அப்ரோச் பண்ண லைஃப் என்னவா மாறணும்னு இருக்கு. அதை உங்க அடுத்த ஜெனரேஷன் கத்துக் கொடுப்பீங்க. சோ அவமானம் ரொம்ப நீங்க சொல்லிருக்கீங்க 20s to 30sல இது வந்து இயல்பு. நீங்க உலகத்துக்குள்ள போறீங்கல்ல, ஏன்னா இங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு ஒரு சர்க்கிள்குள்ள இருப்பீங்க. உலகத்தோட முகம் என்னன்னு தெரியாது. உள்ள எடுத்து வைக்கும் போது தெரியும். அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. அங்க இதெல்லாம் நடக்கும். இன்சல்ட் பண்ணுவாங்க வேலைத்துல. ஏன்னா அவன் உங்களை தூக்கி வச்சு கொஞ்சம் வேண்டாம், அவசியம் கிடையாது. அவனுக்கு வேலை கிடையாது. ஏன்னா அவனுக்கு வேலை ஆகணும். அப்போ உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த வேலை எப்படி செய்யணும்னு கண்டுபிடிப்பீங்க. இது எல்லா வகையிலும் நடக்கும், எல்லா இடத்துலயும் நடக்கும். இப்ப நடக்குதா உங்களோட வாழ்க்கையில? அது எல்லா கட்டத்திலும் வரும். அப்ப என்னவா பாக்குறீங்கன்னு பிரச்சனை என்னவா வேணா இருக்கும் உங்களுக்கு. எல்லா கட்டத்திலும் இருக்கும். இப்ப மெச்சூரிட்டினா ஹேண்டில் பண்ண தெரியும். இப்ப இருக்கும். இப்ப கோவப்பட்டு நான் ரியலைஸ் பண்ற டைம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப குறைவு. 20 வயசுல இருக்கும்போது நான் 5 வருஷம் கழிச்சு ரியலைஸ் பண்ணலாம். நான் 40 இருக்கும்போது எனக்கு 5 வருஷம் டைம் ரொம்ப பெருசு. நான் அது ஒரு வாரத்துல ரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப நாள் வச்சு கூடாது. அது கோவமோ அவமானம் எதுவா இருந்தாலும் சரி, அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்துடணும். டைம் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கு.